Hi guys, Naveen, welcome back to Stories of VR. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 year ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ ஆக்சுவலி சேனல் வேணான்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடலான்றதா அந்த ஃபீல்டில் போயாச்சு. ஸோ நானும் வந்து காலேஜ் முடித்தேன், ஒரு 1 year வந்து ஒர்க் போனேன். ஸோ என்ன ஆச்சு, ஏன் வீடியோ வரல, அதெல்லாம் ஒரு தனி எபிசோடில் வந்து பேசுவோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் தம்ப்நெயில் டைட்டில்லாம் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு புது கார் வாங்கியிருக்கோம். ஸோ நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி BMW பைக் வச்சுருந்தோம். ஸோ அது வந்து அப்பா வாங்கி கொடுத்தது. ஸோ நானாக ஏர்ன் பண்ணி நம்மளோட ஃபர்ஸ்ட் கார் வாங்கியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அது என்ன கார், ஏன் இந்த கார் சூஸ் பண்ணேன், ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கனால வியூவர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்குது யூடியூப்பில், நானும் பார்த்தேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீக்லி வந்து 1 or 2 வீடியோஸ் வரும், பெரிய லென்த்தாலாம் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்க மாதிரி தான் கண்டென்ட் கொடுக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ 10 minutes மேலே போகாது வீடியோஸ்லாம், மேக்ஸிமம் 10 minutes தான் போகும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் பிளான் இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து சப்போர்ட் பண்ணிங்க. ஒரு 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்திருக்கும். ஸோ மீண்டும் நம்ம கண்டினியூ பண்ணி ஒரு நல்ல க்ரோத் போகணும். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட், ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும், ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஜாயாக கொண்டு போகலாம். சேனல் ரொம்ப சீரியஸாக இல்லாமல் ஒரு ஃபன் கண்டென்ட்டாக வந்து கொண்டு போகலாம். ஸோ மீதி வந்து போகிறப்ப நம்ம அப்படியே பேசிகிட்டே இருப்போம், வாங்க போகலாம். ஸோ இப்போ வந்து ஷோரூம் போயிட்டுருக்கோம். என்ன பிராண்டு காரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கார் ஓட்டுறதுமே கண்ணாடி வாங்க, அதான் யூடியூப்ண்ணா. அப்படியே போக விடுங்க, கண்டுக்காதீங்க. ஆமாம், யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். என்ன பிராண்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸா, சுசுகி. ஸோ அதெல்லாம் போகிறோம். என்ன காரு அதெல்லாம் வந்து வீடியோ போகிற போல் அப்படியே பாருங்கள், ஓகேங்களா. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து கீழே கமெண்ட்டில் என்ன காருன்னு போட்டு ஸ்பாய்லர் பண்ணுறீங்க. அப்படியே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம எல்லாம் அப்போ தான் வீடியோ கடைசி வரையும் பார்ப்பாங்க, இல்லை வீடியோ பார்க்க மாட்டாங்க. என்ன காருன்னு போட்டோம்னா கமெண்ட்டில். ஓகேங்களா. ஷோரூம் போயிட்டுருக்கோம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வீடியோ, அப்படியே எடிட்லாம் வந்து பங்கமாக எடிட்டர் வச்சுலாம் நம்மளால் இப்போ பண்ண முடியாது. ஸோ அப்பா தான் வீடியோ எடுப்பார், நான் தான் வீடியோ எடிட் பண்ணோம். ஜாபும் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம, ஓகேங்களா. ஸோ அதுதான் ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் கிடச்சிது, ரொம்ப ஒரு டைட் ஷெடியூல்டான ஒரு ஜாபு. ஸோ ஆவடி டு வேளச்சேரி 1.5 hours ட்ராவலு, சண்டேஸ் கூட சில டைம் ஒர்க்கு. ஸோ அதனால் வந்து யூடியூப் வந்து அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் வந்து இன்னொரு ஜாபு போயிட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கேன். அதனால் சார் இனிமேல் வாரத்துக்கு 2 கண்டென்ட் அப்படியே பிக் பண்ணுவோம் யூடியூப். ஏன்னா அது வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தாச்சு. 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் இருக்காங்க நம்ம சேனலில். ஸோ அதை அப்படியே விட்டு போனால் ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஒரு வருஷம் கேப்பு தான், இவ்வளோ கேப்பே விட்டுறக்கூடாது. ஸோ அதனால் எடுத்து போடுவோம் அப்படின்னு ஷோரூம் போயிட்டு மீதி எல்லாமே கண்டினியூ பண்ணுவோம். எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் தான் ஓனாக கார் எடுத்து வாங்குறேன். இதுவே ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம BMW பைக் வாங்கணும். ஸோ அது வாங்குறப்போ கூட எனக்கு வந்து இவ்வளோ சந்தோஷம் இல்லை. ஏன்னா அது ஃபுல்லாக வந்து நைனாவே வாங்கி கொடுத்துட்டாரு, 3 லட்ச ரூபா பைக்கு. ஸோ இந்த கார் வாங்குறப்ப அது எனக்குள்ளேயே வந்து அவ்வளோ சந்தோஷம். நம்ம ரொம்ப சம்பாரித்து வாங்குகிறோம் அந்த காரு அப்படின்றது. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக பார்ப்போம், என்ன காரு, அந்த ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். எனக்கு எடிட்டிங்கே மறந்து போயிடுச்சு. இப்போது லேப்டாப்பில் உட்காந்து எடிட் பண்ணுவேன், அதுவே மறந்து போயிடுச்சு. எடிட் எப்படி பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே எப்படி போடுறது, அதுவே எனக்கு இந்த 1 வருஷம் கேப்பில் வந்து மறந்து போயிடுச்சு. அதே நான் யூடியூப் ட்யூட்டோரியல் எல்லாம் பார்த்து போடணும், எப்படி போடுறதுன்றது. ஸோ எல்லாம் பார்த்துப்போம். பெருசாலாம் எடிட்லாம் இருக்காது இந்த வீடியோவில். போக போக வந்து வீடியோ குவாலிட்டி, அது எடிட்டிங்கு எல்லாமே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது மட்டும் மன்னிச்சிக்கோங்க. வாயிலே சொல்லிடுறேன் அப்பப்போ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. ஸோ பக்கத்தில் நம்ம அம்மா இருக்காங்க, அம்மாவை காமிப்பா. நம்ம அம்மா. ஸோ அப்பா தான் இனிமேல் வந்து கேமராமேன் ஃபுல்லாக நம்ம சேனலுக்கு. இனிமேல் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் எடுப்பார், அப்பப்போ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. புது கேமராமேன் வர வரைக்கும் கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆக கேமராமேன், எடிட்டரு எல்லாம் வைக்கலாம். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. லைக்கை போட்டு விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். வந்து இண்டிகாவில் போயிட்டுருக்கோம். கார் வேறு லெவலில் போயிட்டுருக்கு இப்போதைக்கு, ஓகேங்களா. மீதி வந்து ஷோரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ரொம்ப நானும் பேச விரும்பல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதோட விலாகை வந்து கட் பண்ணிவிட்டு ஷோரூமில் மீட் பண்ணலாம். ஷோரூம் வந்துட்டோம். இது வந்து நெக்ஸா சுசுகி காட்டுப்பாக்கம் ஷோரூமு. நம்ம கார் அங்கே தான் இருக்குப்பா, காட்டுப்பாக்கம். என்ன காருன்னு தெரிஞ்சால் ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸு 2 யூடியூபர்ஸ் வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சைன் போகிறதுலாம் இருக்கும் இல்லைங்களா, கையிலே ஆகாசம் கொண்டு வந்து அந்த சைன்லாம் போட்டுட்டு கார் டெலிவரி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். வெயிட் பண்ணு.
காய்ஸ் கடைசியாக வந்து கார் நம்ம டெலிவரி எடுத்துட்டோம். ஸோ சினிமேட்டிக்ஸு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன் வந்து நம்ம மாருதி சுசுகி பலினோ சூஸ் பண்ணோம்? ஸோ இதுக்கு காம்படிட்டர்ஸ் வந்து 3 கார் இருக்குது, i20, ஆல்ட்ராஸ், பலினோ. ஸோ அதை தவிர்த்து ஏன் நான் பலினோ சூஸ் பண்ணேன், ஸோ அதெல்லாம் வந்து செப்பரேட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி வந்து கார் வந்து நான் வாங்குவேன் என்னோட இன்கமில், அதுவும் ஒரு 1.5 வருஷத்தில் நான் ஜாப் போய் வாங்குவேன்னு வந்து நான் நினச்சே பார்க்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, அதுக்கு எல்லாமே வந்து ஒரு இன்சிடென்ட் தான் எனக்கு வந்து டோட்டலாக என்னை மோட்டிவேட் பண்ணி சேஞ்ச் பண்ணதே. ஸோ கார் வாங்குற அளவுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் போனேன், ஒரு 1 இயர், ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டியான ஜாப் அது. ஸோ கஷ்டப்பட்டு ஜாப் 1 இயர் பண்ணேன். அதுக்கப்புறம் நியூ ஜாப் சேஞ்ச் ஆனேன். இமிடியேட்டாக சரி கார் வாங்கலாம் அப்படின்ற பிளானு. ஸோ நம்ம பலினோ வந்து 11.2 lakhs ஆன் ரோடு, ஓகேங்களா. ஸோ வீட்டில் யாருக்கிட்டுமே எந்த காசும் கேட்கல. ஸோ நம்மளே வந்து கார் வாங்கிட்டோம். லோனில் தான் வாங்கியிருக்கேன், பெருமெல்லாம் ஒன்றும் இல்லை இதில். இருந்தாலும் அது இதுக்கு முன்னாடி நான் BMW வாங்கினேன், அது வந்து அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதில் இல்லாத எக்ஸைட்மெண்ட்டு அது நம்ம காசில் நம்ம வாங்குறப்ப அது ஒரு தனி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த டே வந்து நான் ரொம்ப செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஒரு இன்சிடெண்ட், அந்த ஒரு ஸ்பார்க்கு தான். ஸோ அதுதான் வந்து டோட்டலாக என் லைஃபு எல்லாமே இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நான் காரெல்லாம் வந்து நான் வாங்குவேன் அப்படின்னு சின்ன வயசில் கூட நினச்சி பார்க்கல. போன மாதம் கூட நினச்சி பார்க்கல இந்த மாதம் நான் கார் வாங்குவேன் புக் பண்ணி அப்படின்றது. ஸோ எல்லாமே வந்து எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ தெளிவாக எல்லாம் பேசுவோம், நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது காரில். ஸோ கார் டூர் போட்டு இதில் என்னென்ன இருக்குன்றது நான் காமிக்கிறேன். ஸோ இப்போயே நைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து டெலிவரி வீடியோ மட்டும்தான் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எனக்கு எதுவுமே எடிட்டிங்லாம் ஞாபகம் இல்லை, நான் இனிமேல் தான் பார்த்து எல்லாம் கற்றுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ வாரத்துக்கு 2 கண்டென்ட் வந்துடும். ஸோ நிறைய போட்டு பேசுகிறேன், இனிமேல் வராது, நான் தவிர்த்துக்கிறேன் அதை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரையும் ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப், see you at next content. Bye guys. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय.